நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நடத்துவாங்களா அதிமுக அதே கூட்டத்தில் கால் பண்ணி வண்டியும் உருவாப்பாங்களா, அந்த டிரைவரும் அடிப்பாங்களா, வண்டியும் உதைக்கிறாங்க. எல்லாம் நேரில் பார்த்திருப்பீங்க நீங்க. நோக்கமே என்ன தெரியுமா? உயிரை காப்பாற்ற என்னந்தாங்க. எந்த 6 நாள் கூப்பிட்டு அனுப்புவோங்க. சும்மா கூட 100 கால் பண்ணிருக்காங்க சில பேர்லாம். ஆனா போவோம். சாலை ஓரங்கள்ல பொதுக்கூட்டத்தை போடுறது தமிழக அரசும் தமிழக டிஜிபி அவர்களும் அதை அனுமதி கொடுக்க கூடாது. தொடர்ச்சியாக கடந்த 18ஆம் தேதி வேலூர் மாவட்டத்தில் நடந்தவங்களுக்கு தெரியும். அணைக்கட்டு பகுதியில் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு சொல்லும் போது அங்க நடந்த ஒரு பைலட், அதை ஓட்டுநரை 108 அம்சம் ஓட்டுநரை அடிக்கவில்லை. அதாவது அந்த ஓட்டுநரை என்ன சொன்னாருன்னா, இந்த வண்டி வந்து எம்டியா வருது, சும்மா வருது, எங்க கூட்டத்தை கலைப்பதற்காக வருது, இது ஆளுங்கட்சி அரசாங்கம் சதி செய்கிறது, எங்க கூட்டத்தை கலைக்கவே இந்த ஆம்புலன்ஸ் சும்மா வரான்னு சொல்றாங்க. அது பொய்யான கருத்து சகோதரர்களே, நல்லா தெரியுமா? இது பொய்யான கருத்து. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் கேஸ் கொடுத்து தான் போயிருக்காங்க. ஒரு சந்திராண்டினா ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி வயிற்றுப்போக்கு திடீர்னு வந்ததுனால கால் அழைப்பு வந்திருக்கு. அடுக்கும்பாறை சிகிச்சையில இருந்து வேலூர் மெடிக்கல் காலேஜுக்காக ரெஃபர் பண்ணிருக்காங்க. அதுக்காக போயிருக்கு. ஆனா எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதல்வர் இருந்திருக்காரு. முன்னாள் முதல்வர் இருந்தவருக்கு தெரிய வேணாமா 108 பத்தி? அந்த வண்டியை ஒரு முதல்வர் முறையில் அந்த வண்டியை செக் பண்ணிருக்கலாம். கேஸ் போகுதா இல்லையா என்பது ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். முதல்வருக்கு தெரிய வேணாமா? அவரு அந்த நாலேஜ் கூட இல்லாம கூட அந்த வண்டி நம்பர் யாரு, அந்த வண்டி டிரைவர் யாரு, அந்த வண்டியை குறி, அந்த வண்டி அடுத்த முறை சைரன் போட்டு கேஸ் வந்தா அந்த வண்டி டிரைவரை நான் பேஷண்டாக அனுப்பின்னு சொல்றதை வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிப்பா அது மிரட்டு துணியில் பேசியிருக்காரு. அவர் மேல வந்து ஏற்கனவே வந்து நாங்க 18 மாவட்டங்கள எஸ்பி அலுவலகங்களை மனு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி கடந்த 22ஆம் தேதி டிஜிபி அலுவலகத்திலையும் மனு கொடுத்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா போன 24ஆம் தேதி தெரியும். அதே தொடர்ச்சியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சொல்றாரு எடப்பாடி அவர்கள். ஆனா திருச்சி துறையூர் தெரியுமா? அதே கூட்டத்தில் நடத்துவாங்களா அதிமுக ஆனா அதே கூட்டத்தில் காலும் பண்ணுவாங்க. 108 இந்த மாதிரி ஒருத்தங்க மயக்கப்பட்டு அதே கூட்டத்தில் கால் பண்ணி வண்டியும் உருவாப்பாங்களா, அந்த டிரைவரும் அடிப்பாங்களா, வண்டியும் உதைக்கிறாங்க. எல்லாம் நேரில் பார்த்திருப்பீங்க நீங்க. அதே உள்ள ஒரு டெக்னீஷியன் மருத்துவ உதவியாளர் இந்த மாதிரி பெண்மணி உள்ள இருக்காங்க. மாசமா கர்ப்பிணி பெண்கள் மாசமா இருக்காங்க. அது கூட தெரியாம 8 மாசம் இருக்காங்க. அந்த மாசமா கூட அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா ஒரு பெண் சகோதரி, ஒரு மகளிரை தாக்க கூடாதுல்ல? யாரா இருந்தாலும் சரி, ஒரு மனசு வேணும். ஆனா அப்பயும் தாக்கி அந்த வண்டியில அடிச்சு 500 மீட்டர் இருந்தாங்க அந்த கூட்டம். ஆனா அடிச்சு போட இதுக்கு அந்த எடப்பாடி அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் சொன்னா பாத்தீங்களா? அந்த வண்டி ஆம்புலன்ஸ்ல சைரன் போட்டு வந்தா சும்மா வந்து அடிக்கின்றாருல, அந்த எடப்பாடிகள் தூண்டுதனாலதான் இந்த அதிமுக இந்த அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பொதுமக்கள் கூடுதல் வழிவிடுறாங்க. பொதுமக்கள் அங்க குறைய சொல்ல மாட்டோம். நான் சொல்றேன், ஏகப்பட்ட திருவிழா காலங்களும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டம் போடுறாங்க. ஏன் தமிழகத்தின் முதல்வர்களும் கூட்டத்தில் 108 போகுது, தமிழகத்தின் துணை முதல்வர்கள் கூட்டத்திலும் போகுது, மற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்திலும் ஆம்புலன்ஸ் போகுது. வழி விடுறாங்களே. ஒரு முன்னாள் முதல்வர் தானே இவரு. இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து எத்தனை 108 ஆம்புலன்ஸை பச்சை கொடியை அசைத்து காட்டியிருக்காங்க. ஒரு முதல்வராட்டும் பரவாயில்ல, ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் கூட ஒரு கட்சிக்காரன் பொதுமக்கள் பேசியிருக்கலாம். இவர் பேசுறதுக்கு முதல்வர் இருக்கு, அதுக்கு தகுதி இல்லாத எதிர்கட்சி பதவிக்கு தகுதியற்றவர் ஆயிட்டாரு. சாலை ஓரங்கள்ல பொதுக்கூட்டத்தை போடுறதை தமிழக அரசும் தமிழக டிஜிபி அவர்களும் அதை அனுமதி கொடுக்க கூடாது. ஏண்டா நாங்க உயிரை காப்பாற்ற என்ன, எங்க நோக்கமே என்ன தெரியுமா? உயிரை காப்பாற்ற என்ன தாங்க. எந்த 6 நாள் கூப்பிட்டு அனுப்புவோங்க. சும்மா கூட 100 கால் பண்ணிருக்காங்க சில பேர்லாம். ஆனா போவோம். எங்களுக்கு காவல்துறையும் சரி, அன்று நடந்த வேலூர் கூட சரி, எங்களுக்கு காவல்துறை தான் உதவி பண்ணி உள்ள கூட்டி போனாங்க. அன்னைக்கு அந்த டிரைவருடைய மொபைல எடுத்துட்டாங்க. அன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் தான் வாங்கி கொடுத்தாங்க. இங்கேயும் காவல்துறை ஹெல்ப் பண்ணி பார்த்தாங்க திருச்சியிலும். அவனை முடியலையே. பப்ளிக் சொல்றாங்களே என்ன, ஒரே எங்க எடப்பாடி தலைவர் சொல்லிட்டாங்க, எந்த ஆம்புலன்ஸ் எங்க கூட்டத்தில் வந்தா கூட்டத்திற்கு போகிற எங்க எண்ணங்கள் கிடையாது. எங்க நோக்கம் எல்லாமே உயிரை காப்பாடுறது தான். அதாவது உன்னதமான மருத்துவ சேவையில நாங்க ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம பல உயிரை காப்பாற்றி வர்றோம். எங்களுக்கு இந்த நிலைமை என்றால் மற்ற மக்களுக்கு என்ன நிலைமையா பாருங்க. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.